ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் பார்க்கலாம். ககன் குளிச்சிட்டு இருக்கும்போது ககனோட ட்ரெஸ் எல்லாம் அந்த குரங்கு தூக்கிட்டு போயிட்டு மரத்தில் ஏறி உட்காருது. பூமி கிட்ட கேட்குறாரு, நீ போய் அந்த எப்படியாவது இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா குரங்கு கிட்ட அப்படின்னு கேட்க, நான் போக மாட்டேன், நான் போகணும்னா எனக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்ல, எந்த நேரத்தில் என்ன கேட்கணும்னு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கியே, போலீஸ்காரங்க நம்மளை துரத்திட்டு இருக்காங்க, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் முடியாது, நீங்கள் சொன்னா தான் நான் போவேன்னு சொல்ல, அவர் ஐ லவ் யூன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவ போய் குரங்கு கிட்ட மன்றாடி அந்த துணியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. கரெக்டாக போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. திரும்பவும் தப்பிச்சுட்டு போகிறாங்க. இங்கே சாரதா கோயிலில் போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க, எப்படியாவது என் வீட்டுக்காரை காப்பாற்றி கொடுங்க சாமி அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கே ஐயரு சில பரிகாரமெல்லாம் சொல்ல அவங்க அதை செய்கிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் லைட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கேபிக்கு. சாரதா சாரதான்னு கேபி முணுமுணுக்க, யாருமா அந்த சாரதா அப்படின்னு டாக்டர் கேட்க, சரி சொல்கிறார் எங்கள் பெரியம்மா அப்படின்னு. அவங்கள முதல்ல போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மீரா வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டுக்கார் உயிரோட வேணும்னா அவங்க இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பூமியும் ககனும் போலீஸுங்களை பார்த்து திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. போடும்போது பூமி பெரிய ஒரு காஞ்சி போன கட்டை மேலே இடிச்சுக்கிட்டு அப்படியே பள்ளத்தில் வீழ்ந்துடுறா. கால் விரல் எல்லாம் அடிபட்டு ரத்தம் ஒழுக வேஷ்டியை கிழிச்சு கட்டி விடுறாரு ககன். வா பூமி போகலாம் அப்படின்னு எழுப்பும்போது அவளால் எந்திரிக்கவே முடியல. என்னால் முடியல மாமான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் போதும், நம்ம இதுவரையிலும் ஓடினது போதும், நம்ம தான் என்ன தப்பு பண்ணோம், எந்த தப்பும் பண்ணலையே, ககன் தப்பு பண்ண மாட்டான்னு எல்லாருக்கும் தெரியும், அப்போ நீங்கள் இப்படி ஓடினீங்கன்னா ககன் தப்பு பண்ணியிருக்கான் போல இருக்கு, அதனால தான் இப்படி ஓடி இருக்கான் அப்படின்னு இந்த சொசைட்டி பேசும். அதனால இனிமே நம்ம ஓடக்கூடாது, தைரியமாக எதிர்த்து போராடணும். அது மட்டும் இல்லை, அங்கே அத்தையும் பூரியும் நம்மளை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பூரியோட வாழ்க்கை தாரா கையில் இருக்கு, இதையெல்லாம் நம்ம பார்க்கணுமாமா அப்படின்னு சொல்ல, கரெக்ட் பூமி, நம்ம இப்போ ஒரு உயர் போலீஸ் அதிகாரியை பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பூரிக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு, நான் யாருக்கும் பயந்து இனிமேல் ஓட மாட்டேன், எதிர்த்து நிற்க போகிறேன், எவன் வரான்னு நான் பார்க்குறேன்றாரு. சரத்சந்திரா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, கண்டுபிடிச்சிட்டியா அவங்கள அப்படின்னு கேட்க, இன்னும் இல்லை சார், இங்கேயே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, ஆனால் கண்ணில் மாட்ட மாட்டேன்றாங்க சார், மாட்டினா கொன்னுடுவேன் சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, என் பொண்ணை மட்டும் ஒன்றும் பண்ணாத, என் பொண்ணை எதனா பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், நீ பார்த்த இடத்துல அந்த ககனை மட்டும் சுட்டு தள்ளு, நீ பார்த்தா நீ சுடு, நான் பார்த்தா நான் சுடுறேன்னு சொல்லிட்டு அவரும் துப்பாக்கி எடுத்துட்டு கார்லேருந்து இறங்கி வெளியில் நிற்கிறாரு. பூமியும் ககனும் சில செடிகள் எல்லாம் வெட்டி அதுக்குள்ளே மறைஞ்சி அவங்க ஒளிஞ்சி வர்ற மாதிரி அவங்க ஒன்று பண்ணிக்கிறாங்க. அதாவது செடி நடந்து வர்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. இதனால் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க முடியல. ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது அங்கே ஆட்டோக்காரர் நிற்கிறாரு. ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டுட்டு உள்ள ஆட்டோவில் ஏறி உக்காந்துக்கிட்டு கிளம்பி வராங்க. ஆட்டோக்காரர் டிஃப்ரெண்ட்டாக பேச ககனுக்கு டவுட் வருது. என்ன நீ சுற்றி சுற்றி காட்டுக்குள்ளேயே வர, வெளியில் போகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே பூமியை அப்படியெல்லாம் டவுட் படாத, இவங்கெல்லாம் காட்டில் வாழறவங்க, எப்படி வேணாலும் போவாங்க, அவங்களுக்கு வழி தெரியும்னு சமாளிக்கிறான். ஆமாம் பாருமா, நீ தாம்மா நல்லா பேசுகிற அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே போய் சூர்யா கிட்ட எடுத்துகிட்டு போய் விட்டுடுறாரு. சூர்யா ககனை பார்த்த உடனே அந்த துப்பாக்கி எடுத்து நீட்ட, அவரை ஒன்றும் பண்ணாத விடு அப்படின்னு பூமி சொல்ல, நீ அமைதியா இரு அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு ககனை சுடுறதுக்காக. பூமி வந்து நின்னுறா. பூமியோட இடுப்புல குண்டு பாஞ்சிடுது. பூமியும் எல்லா டைலாக்கும் பேசுறா. உன்னோட இந்த காட்டுல நான் சுத்தின அந்த நிமிஷங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான நிமிஷங்கள் மாமான்னு சொல்லிட்டு மயங்கி விழ, உன்னால தாண்டா பூமிக்கு இந்த மாதிரி ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சூர்யா ககனை வந்து கன் பாயிண்ட்ல நிக்க, ககன் ஒரே ஒரு குத்து விடுறாரு, போய் வீந்துடுறாரு சூர்யா. எல்லா போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க சண்டைக்கு, எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாரு. கடைசியில் இந்த சூர்யாவால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ககன் பண்ணி விட்டுறாரு. செம்மையா சாத்தி விட்டுறாரு சூர்யாவை. உடனே பூமியை போய் தூக்குறாரு. இங்க டாக்டர் சொல்லி கூட மீரா ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த சாரதாவை கூப்பிட்றதுக்காக. இப்போ சரி எவ்வளவோ போராடுறான். இப்போ அப்பா உயிரோட இருக்கணும்னா சாரதா பெரியம்மா வந்து ஆகணும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, சரிடா நீ போய் கூட்டிட்டு வா, ஆனால் ஒரே கண்டிஷன், டாக்டர்ஸ் நல்லா இருக்காரு, இப்போ அவர் கொஞ்சம் தேறிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சாரதா போயிடணும், இந்த கண்டிஷன்லாம் அவகிட்ட சொல்லி நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரி ஓடி போறாரு. கோயிலில் பார்த்து சாரதா அங்கே மயங்கி இருக்காங்க. சாரதாவை எழுப்பி எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டிட்டு வராங்க. கேபி சாரதா கிட்ட பேசுறாரு. டாக்டரு வந்து கேபியை செக் பண்ணிட்டு, இனிமே பயப்பட தேவையில்லை, உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு உடனே, டே சரி என் கண்டிஷன் சொன்னியாடா அப்படின்னு மீரா கேட்க, என்ன கண்டிஷன் அப்படின்னு கேபி கேட்க, நான் கண்டிஷன் இப்படியெல்லாம் வச்சேன்னு மீராவே சொல்றா. அவ பையனால தானே உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால தான் நான் கேஸ் கொடுத்தேன். கேஸ் கொடுத்தியா, எதுக்கு கொடுத்த, உனக்கு புத்தி இருக்கா, ககன்
ககனோட கேரக்டர் தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கியா, அவன் இப்படியெல்லாம் பண்ணுவானா, அது மட்டும் இல்லை என் ரத்தம் எப்படி என்ன பண்ணுவான், நான் எந்திரிச்சு போகணும் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. வேண்டாம்ப்பான்னு சரி தடுக்கிறாரு. இல்லடா என் பையனை போய் காப்பாற்றணும், அவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, அவனுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் போய் சொல்லணும்னு பேசியே மயங்கிடுறாரு. இங்கேயோ பூமியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. சரச்சந்திராவை சூர்யாவுக்கு ஃபோன் பண்ண அந்த சவுண்டை கேட்டு சூர்யா எந்திரிச்சு பதில் பேசுறாரு. அவனை பிடிச்சியா இல்லையா அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, பிடிச்சோம் சார், ஆனால் தப்பிச்சுட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை உங்க பொண்ணுக்கு நிறைய காயம் பட்டிருக்கு, அவனை நீங்க கண்டுபிடிச்சு உங்க பொண்ணை நீங்க காப்பாத்திக்கங்க. அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க பொண்ணை கூட பலி கொடுக்க தயங்க மாட்டான் சார், எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே பயம் கலந்த கோவத்தோட தேட ஆரம்பிக்கிறாரு சரச்சந்திரா. வழியில 2 பெரியவங்க சொல்றாங்க, அப்பா போற வழி இல்லப்பா, அங்க ஒரு அருவி தெரியுதுல, அந்த அருவிக்கு பேக் சைட்ல தான்ப்பா ஊர் இருக்கு அப்படின்னு சொல்ல அதை நோக்கி ககன் போயிட்டு இருக்கும் போது ககனை பின்னாடி இருந்து ஷூட் பண்றதுக்காக கரெக்டா குறி பார்க்கறாரு சரச்சந்திரா. ஆனா அவருக்கு மனசு ஒத்துக்கல. டே ஏண்டா இப்படி பண்ற, உன்னை ஷூட் பண்ணணும்னு தோணுது, ஆனா என் மனசு வேணான்னு சொல்லுதுரா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிடுறாரு சூர்யா ககனோட முதுகுல. ககன் ஒன்னும் முடியல, அவரால் மூவ் பண்ணவே முடியல. பூமியை கீழே படுக்க வச்சுட்டு சொல்றாரு, உன் லைஃப்ல நான் இனிமே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அருவிலேயே கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த சரச்சந்திராக்கு பயங்கர அதிர்ச்சி, அப்படி உறைஞ்சி போய் நிக்கிறாரு. செத்து தொலைடா, இவ்வளோ நாள் இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் கையால நீ சாகணும்னு நான் நினைச்சேன்டா, அதே மாதிரி ஆச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாரு சூர்யா. சரி ஒரு இடத்துல வெயிட் பண்றாரு. ஒரு கான்ஸ்டபிள் வராரு. என்ன ஆச்சு, ஏதோ எங்க அண்ணனை பத்தி சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சரி கேட்க, உங்க அண்ணன் அங்க இருந்த அருவியில விழுந்து செத்துட்டாருப்பா, இந்தாப்பா அங்க கிடைச்ச போனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. டேய் என்னடா பண்ணீங்க, எங்க அண்ணனை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சட்டை பிடிக்கிறாரு. என் சட்டை பிடிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல தம்பி, அவர் இறந்துட்டாரு, அதான் உண்மை அப்படின்னு போனை கொடுத்த உடனே போனை பார்த்து அழுகுறாரு. ஐயோ என் பெரியமாக்கு நான் எப்படி சொல்வேனே தெரியலையே. அப்போ பூமி என்ன ஆனா அப்படின்னு அவர் நில தடுமாறி ரோட்ல நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் கீழே இருந்த சாமி கிட்ட சாரதா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என் புருஷனை காப்பாத்திட்டேன், என் பையனை காப்பாத்து சாமி, நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் கெட்டு போயிருக்கு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கும் போது செர்ரி வந்து நிக்கிறான். செர்ரியை பார்த்து என்னடா ஆச்சு, ககன் எப்படி இருக்கான் அப்படின்னு உடனே செர்ரி அழுகுறத பார்த்து என்ன ஆச்சு ககனுக்கு அப்படின்னு கேட்ட உடனே அங்க அண்ணன் செத்து போயிட்டதா சொல்றாங்க பெரியம்மா அப்படின்ன உடனே அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. செர்ரி உலுக்கி விட்டு பெரியம்மா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி சண்டை நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இல்ல அவன் செத்துருக்க மாட்டான், கடவுளே என்ன சந்தோஷமா இருக்கவே விட மாட்டியா, என் பையன் செத்துட்டான்னு தெரிஞ்சா நீ எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அங்க என் பையன் கூப்பிடுறாண்டான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பின்னாடியே செர்ரியும் ஓடுறாரு. இங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நியூஸை கேட்ட உடனே அபூர்வா, என்னையா எதிர்த்து நிக்கிறீங்க 2 பேரும் வாழ்க்கையை அழிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்ல, ஆமா மேடம், நீங்க பிளான் போட்டா அது வந்து ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு ஜால்ரா அடிக்கிறாரு சூர்யா. உடனே இன்னொரு பிளான் சொல்றாங்க, இது ரொம்ப ரிஸ்க் மேடம் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என் பொண்ணு ஏற்பாடு பண்ணுவா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, எனக்கு பெயில் கிடைக்கணும், இந்த கிளைமேக்ஸ்ல நான் வெளியில இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி மேடம் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு சூர்யா போறாரு. இதோட இந்த 3-4 எபிசோடு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.